ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவில் நருட்டோ ஆல்டர்னேட் ரியாலிட்டி எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். லாஸ்ட் 2 எபிசோடில் இஷிக்கி நருட்டோவை கொல்ல வந்திருப்பாரு, அது எல்லாருக்குமே தெரியும். இப்படி வரும்பொழுது எடுத்த உடனே நருட்டோ அண்ட் சாஸ்கேவை ஃபேஸ் பண்ண முடியலை. ஏன்னா நருட்டோ அண்ட் சாஸ்கேவை இவர் ட்ராக் பண்ணுறதுக்குள்ளேயே ககாஷி இவரை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜீகனுக்கு வந்தது யாருன்னு தெரியல. சாதாரணமான ஒரு வீக்லிங்னு நினச்சி ககாஷி கூட ஃபைட் பண்ணுறாரு. பட் ககாஷி ஜீகனுக்கு செம டஃபை கொடுக்குறாரு. ஆனாலும் ஒரு கட்டத்தில் ஜீகன் ககாஷியை கொண்டுடுறாரு. காட்சிகள் மாறுது. பொருட்டோ நருட்டோவோட சேஜ் ரிஜியனில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. கமான் பொருட்டோ, உன்னால் முடியும். நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் இந்த சேஜ் மோடை ரொம்ப ஈஸியாகவே நீ லேர்ன் பண்ணலாம்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்காரு. நருட்டோவுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாப்பா பொருட்டோவோட ப்ராசஸை பார்க்குறாங்க. இந்த பையன் நருட்டோவை விடவே ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறான். கண்டிப்பாக இவன் சேஜ் மோடை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பொருட்டோ பிளாக் அவுட் ஆக மோமோஷிக்கி அவர்கிட்ட பேசுகிறாரு. உனக்குள்ள ஏகப்பட்ட பொட்டென்ஷியல் இருக்கு. நீ ஒட்சுசுக்கியை கில் பண்ணியிருக்க. உன்னோட லைஃப் இனிமேல் நார்மலாக இருக்காது. உன்னோட எல்லா ஹாப்பினஸும் உன்கிட்ட இருந்து பறிக்கப்பட போகுது. நீ ஒட்சுசுக்கியோட வில்ல இன்ஹெரிட் பண்ணியிருக்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. அந்த ப்ளூ ஐ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு மோமோஷிக்கி அங்கேருந்து மறைகிறாரு. கண்ணை திறந்து பார்த்த பொருட்டோ சேஜ் மோட மாஸ்டர் பண்ணி இருக்காரு. இதை பார்த்த நருட்டோ இன்னைக்கு இது போதும், மிச்ச ட்ரைனிங்கை நாளைக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சேஜ் ரீஜன்லேருந்து நருட்டோ வந்துட்டு இருக்க கவாக்கியை நருட்டோ பார்க்குறாரு. கவாக்கிக்கு ஷினோபி ட்ரைனிங்கை கொடுக்க வேண்டியிருக்குன்னு நருட்டோக்கு அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. பொருட்டோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க கவாக்கிக்கான ட்ரைனிங்கை நருட்டோ கொடுக்குறாரு. அப்போ திடீர்னு சாஸ்கே அங்கே வராரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க நருட்டோன்னு சாஸ்கே நருட்டோவை பார்த்து கேட்குறாரு. நானா கவாக்கிக்கு ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்கேன்னு நருட்டோ சொல்கிறாரு. அது சரி, இந்த கவாக்கி யாரோட பையன்னு உனக்கு தெரியுமான்னு சாஸ்கே கேட்குறாரு. இல்லையே, எனக்கு தெரியாது, பட் கண்டுபிடிச்சிடலாம்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்கிறத கேளு நருட்டோ, இவன் சாதாரணமான ஹியூமன் இல்லைன்னு சாஸ்கே பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்குது. நருட்டோ, சாஸ்கே, கவாக்கின்னு எல்லாரும் ஒரு வித்தியாசமான ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட பாடி எங்கேயோ இழுக்கப்படுறத உணர்றாங்க. அடுத்த செகண்டே இவங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. இவங்க டெலிபோர்ட் ஆன இடம் சாதாரணமான இடம் இல்லை, அதுதான் மூன். எப்படி இவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மூணுக்கு வர முடிஞ்சதுன்னு கவாக்கி ஷாக் ஆக, நம்மளை யாரோ இங்கே சமன் பண்ணியிருக்காங்கன்னு நருட்டோ சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க இஷிக்கி இவங்க முன்னாடி நிற்கிறாரு. இஷிக்கி எடுத்த உடனே இவங்களை அட்டாக் பண்ணாமல் அவரோட வெசலான கவாக்கியை கேட்குறாரு. அதை கொடுத்துட்டா மற்ற எல்லாரையும் உயிரோட விட்டுறதா சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு நருட்டோ ஒத்துக்காததால் இஷிக்கி இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நருட்டோ அவரோட கேசிஎம்மோட ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இஷிக்கி கூட மோதுறாரு. சாஸ்கேவும் நருட்டோக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் இஷிக்கி ரொம்ப ஈஸியாகவே இவங்க 2 பேரையும் பீட் பண்ணிடுறாரு. ஆனாலும் சாஸ்கேவோட டெலிபோர்டேஷன் எபிலிட்டி இவருக்கு ரொம்ப ட்ரபிளை கொடுக்கறதா நினைக்கிறாரு. அதனால் சாஸ்கேவை முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் நருட்டோவை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாரு. பட் நருட்டோவோட ஸ்பீடும் இஷிக்கிக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்ததால் இஷிக்கி அவரோட சாக்ரா ராட்ஸை யூஸ் பண்ணி முதல்ல நருட்டோவை கொல்ல பார்க்குறாரு. பட் சாஸ்கே உள்ளே வந்து அந்த அடியை வாங்கி நருட்டோவை சேவ் பண்ணுறாரு. சாஸ்கேவை அந்த ஒரு அட்டாக் பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடுது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு சாஸ்கே போராடுறாரு. பட் ஒரு கட்டத்தில் ரத்தம் கக்கி சாஸ்கே கொடூரமாக சாகிறாரு. சாஸ்கேவோட கண்ணு முன்னாடி அவரோட பியூட்டிஃபுல்லான மெமரிஸ்லாம் அப்படியே போகுது. கடைசியாக நருட்டோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சாஸ்கே அவரோட உயிரை விடுறாரு. இவரோட இறப்பு நருட்டோ கண்ணு முன்னாடி தான் நடக்குது. ஆனால் நருட்டோவால் எதுவுமே பண்ண முடியல. எந்த ஒரு கோவம் நருட்டோக்கு வர காட்சிகள் மாறுது. நருட்டோ மொத்த டெயில் பீஸ்டையும் சமன் பண்ணுறாரு. மொத்த டெயில் பீஸ்டோட சாக்ராவையும் யூஸ் பண்ணி அவரோட ஃபுல் பவர்ஸை இஷிக்கிக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ண நினைக்கிறாரு. பட் நருட்டோ டெயில் பீஸ்டோட பேசிட்டு இருக்கும்போது
ஆகரமோ அங்கே அப்பியர் ஆகிறாரு. நருட்டோவோட இந்த டெசிஷனுக்கு ஆகரமோ முதல்ல ஒத்துக்கல. பட் நருட்டோ விடாப்பிடியா இந்த விஷயத்துல இருந்ததால ஆகரமோ நருட்டோ கிட்ட பவர்ஸை கொடுக்குறாரு. இந்த பவர்ஸை அவைக் பண்ண நருட்டோ செம ஸ்ட்ராங்காக மாறிடுறாரு. இவரோட அப்பியரன்ஸில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லைனாலும் இவர் இந்த முறை இஷிக்கியை போட்டு பழகிறாரு. இஷிக்கியை ஓவர் பவர் பண்ணி ஆல்மோஸ்ட் அவரை வின் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஆனால் இஷிக்கி அவ்வளோ அடி வாங்கியும் அசால்ட்டாக எழுந்து வராரு. அப்போதான் இஷிக்கி இவ்வளோ நேரமும் அவரோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணாமல் நருட்டோ சாஸ்கே கூட விளையாடி இருக்காருன்னு ரிவீல் பண்ணுறாங்க. முதல் முறையாக இஷிக்கி அவரோட ஃபுல் பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறாரு. நருட்டோவை நோக்கி போகிறாரு. இஷிக்கி இப்போது நருட்டோவை செம்ம அடி அடிக்கிறாரு. நருட்டோவும் சும்மா இல்லை, எல்லா டெய்ல்பீஸ்டோட சாக்ராவையும் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ரசிங்கன்னை ஜீகனுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாரு. ஏகப்பட்ட பிஜு பாம்ஸையும் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இதால் எந்த யூஸும் இல்லை. ஏன்னா இஷிக்கியால் எல்லா நெஞ்சிட்ஸையும் அப்சர்வ் பண்ண முடியும். இஷிக்கியோட டைமும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சீக்கிரமாக அவரோட வெஸ்ஸலை அடையணும். அப்படி இல்லைன்னா இஷிக்கி இறந்து போயிடுவார். பட் நருட்டோ இஷிக்கியை கவாக்கி கிட்ட கூட விடலை. தொடர்ந்து இஷிக்கி கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் நருட்டோவோட அட்டாக்ஸ் வீக்காக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எல்லா டெய்ல்பீஸ்டும் இவருக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் சாக்ராவை தான் கொடுத்துருக்கு. மொத்த சாக்ராவையும் இவருக்கு கொடுக்கல. இதனால் ஒரு கட்டத்தில் மற்ற டெய்ல்பீஸ்டோட சாக்ராக்கான ஆக்சஸை இவர் இழக்கிறாரு. இப்போ நருட்டோ கிட்ட குரமாவோட சாக்ரா மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இஷிக்கியால் எல்லா எபிலிட்டிஸையும் அப்சர்வ் பண்ண முடியும். என்னதான் பெரிய பவரப்பை பண்ணியிருந்தாலும் இஷிக்கி ஆல்மோஸ்ட் அவரை வின் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், இவனை தோக்கடிக்கவே முடியாதுன்னு நினச்ச நருட்டோக்கு சாஸ்கே தன்னோட உயிரையே விட்டது ஞாபகத்துக்கு வருது. இல்லை, இந்த உட்சுசுகி கிட்ட நான் தோக்கக்கூடாது, சாஸ்கேவோட சாக்ரிஃபைஸை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நருட்டோ நினைக்கிறாரு. அப்போதான் சாஸ்கேவோட காப்ஸை நருட்டோ பார்க்குறாரு. இப்போது இதை விட்டால் வேறு வழியே இல்லை, என்னை மன்னிச்சிரு சாஸ்கேன்னு சொல்லிட்டு நருட்டோ சாஸ்கேவோட டொஜுட்ஸுவை எடுத்துக்கிறாரு. அதை அவர் உடனே பிளான்ட்டும் பண்ணிக்கிறாரு. உடனே நருட்டோவோட சாக்ரா இது வரைக்கும் இல்லாத வகையில் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. நருட்டோ வலியால் துடிக்கிறாரு. ஆனால் இந்த பெயினோட முடிவில் நருட்டோ ரொம்பவே வித்தியாசமான டொஜுட்ஸுவை அவைக் பண்ணுறாரு. இதை பார்த்த இஷிக்கி எந்த ஒரு நிஞ்சுட்ஸுவும் எனக்கு முன்னாடி ஒர்க் ஆகாது, அது உங்களுக்கு இன்னமுமா புரியலைன்னு சொல்கிறாரு. ஆனால் நருட்டோ இது எதையுமே காதில் வாங்கிக்கல. ஒரு புது வகையான டொஜுட்ஸுவை அவைக் பண்ணியிருக்காரு. அதை அவர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த டொஜுட்ஸு ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற ஷேரிங்கன்னாக இருக்குது. இதோட எபிலிட்டி டைம் ரிவர்சலாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நருட்டோ இந்த ஒட்டுமொத்த ஃபைட்டையும் நடக்க விடாமல் பண்ணிட்டாரு. இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் அப்படியே நடக்காமல் போகுது. ஆனால் சாஸ்கேவோட உயிர் மறுபடியும் கிடைக்காது. ஏன்னா அவரோட டெத்தால் தான் இந்த டொஜுட்ஸு உருவாகி இருக்கு. இந்த டொஜுட்ஸு தான் மொத்த ரியாலிட்டியையும் மாற்றிருக்கு. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இதுக்கு மேலே எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினச்ச நருட்டோக்கு செம்ம ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் இவர் எங்கேயோ சமன் செய்யப்படுறாரு. ஆனால் இந்த முறை இவரை இஷிக்கி சமன் பண்ணலை, ஷீபா உட்சுசுகி சமன் பண்ணியிருக்காரு. அதோட அவர் செம்ம கோபமாக இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுது, நருட்டோ எப்படி ஷீபாயை டிஃபீட் பண்ண போகிறாருன்னு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.